இடமுருக்கு அவல் பொறி மஞ்சரப்பட்டு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜீ தமிழ் வழங்க மஞ்சரைப்பட்டி. இன்னமும் நான் இருக்கிற ஊர் கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியில நான் இப்ப நின்றுட்டு இருக்கிறது பஸ் ஸ்டாண்ட் போற ரூட். இந்த ரூட்ல தான் வாங்க எங்க வீட சொல்றோம் அப்படின்னு இருக்காங்க. இனிமே தான் நான் வீட கண்டுபிடிக்கணும். எங்க வீட்டு சமையல்ல ஒரு சூப்பரான ரெசிபி. என்ன ரெசிபி, யாரு செஞ்சு காட்ட போறா, வாங்க பாக்கலாம். எங்க வீட்டு சமையல், யார் வீட்டுக்கு வந்திருக்க, என்ன பண்ண போறோம், யாரு செய்ய போறா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு விட இவங்க கிட்ட தான் இருக்கு. ஹலோ. ஹலோ. வணக்கம். உங்க பேரு? ஜெயந்தி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அடடே, ஓகே. எந்த ஸ்கூல்ல? பிரைவேட் ஆர் கவர்மெண்ட்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல. என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க? எல்லா சப்ஜெக்ட் எடுக்கிறேன். கிளாஸ் டீச்சர். கிளாஸ் டீச்சர். வெரி குட். சோ பசங்க இந்த காலத்துல எப்படி இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்களா? ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. ஓகே. டீச்சர்னா ஞாபகம், இந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி இங்கெல்லாம் எஜுகேஷனல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது என்ன சொல்றது, இங்கதான் நிறைய டாப்பர்ஸ்லாம் வராங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையா? இருக்கலாம். இருக்கலாமா? நீங்க தானே சொல்லணும். இல்ல, படிக்கிற பசங்க எல்லா இடத்துலயுமே படிக்கிறாங்க. இந்த ஏரியால கொஞ்சம் வந்து இந்த ஸ்கூல்ஸ் இதெல்லாம் ரொம்ப கிருஷ்ணகிரில ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட்ஸ் நிறையவே இருக்காங்க. உங்கள மாதிரி டீச்சரை படிச்சு ஆயிருவாங்களோ? சரி, ஓகே. அடித்தரன் நீங்க தான். எனிவே, எங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறீங்க? கடாய் சிக்கன். கடாய் சிக்கன். ஓகே. இது என்ன கிருஷ்ணகிரி ஸ்பெஷலா இல்ல உங்க வீட்டு ஸ்பெஷலா? எங்க வீட்டு ஸ்பெஷல். உங்க வீட்ல யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? எங்க ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்புறம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? அவர் டிவிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. பசங்க? ஒரே ஒரு குழந்தை. என்ன பண்றாங்க? யூகேஜி படிச்சுட்டு இருக்கான். வெரி குட். ஓகே. அவருக்கு பிடிக்குமா சிக்கன்லாம்? பழக்க ஆரம்பிச்சாச்சு. சாப்பிடுறாரா? சாப்பிடுறாங்க. சரி, ஓகே. ஆரம்பிப்போமா? ஆரம்பிப்போம். இந்த கடாய் சிக்கன் செய்யறதுக்கு என்னென்னலாம் தேவையான பொருட்கள்? சிக்கன், பூண்டு பேஸ்ட், தக்காளி, ஆனியன், சில்லி சிக்கன் மசாலா பவுடர், கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய். சரி, சூப்பர். என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் எண்ணெயை வச்சு கடாயை காய வச்சு எண்ணெயை ஊற்றி அப்புறம் பூண்டு கொஞ்சம் பேஸ்ட் போட்டு சிக்கன் எடுத்து கொட்டி சமைக்க போறோம். ஓகே. சமைக்க ஆரம்பிப்பா. அடுப்பு பத்த வச்சுக்கோங்க. கடாய் வச்சாச்சு. எண்ணெய் போதுமா? இந்த எண்ணெய் போதுங்க. சரி. நல்லா காஞ்ச உடனே தான் அடுத்த வேலை. ஆமா ஆமா, எண்ணெய் காயணும். வீட்டுல சிக்கன் அடிக்கடி இருக்குமா? இல்ல, வீக்லி ஒன்ஸ் தான். டைம் இருக்குதா உங்களுக்கு? இல்ல, இருக்கிறது இல்ல. டைம் சமைக்கிறதுக்கே டைம் இருக்கிறது இல்ல. டைம் கிடைக்கும் போது இந்த சமையல் தான். ஓ, சரி 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 சரி. சிக்கன் தவிர வேற என்னெல்லாம் நல்லா செய்வீங்க நீங்க? நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா செய்வேன். சாம்பார் சாதம், ரசம் சாதம் அந்த மாதிரி எல்லாம் அவ்வளவா வராது. அம்மா தான் செய்வாங்க. ஓகே. வெஜ் அவ்வளவா வராது? வெஜ் அவ்வளவா வராது. நான்வெஜ் தான் நல்லா சமைப்பேன். அப்புறம் ஸ்வீட், காரம் அந்த மாதிரிலாம்? அதெல்லாம் எதுவும் செய்ய தெரியாதுங்க சார். நான்வெஜ் ஐட்டம்ஸ்ல எது கொடுத்தாலும் செய்வேன். ஓகே. குழந்தை கட்டிடுவீங்க? குழந்தை கட்டிடுவேன். உங்க பொழுதுபோக்கே சமையல் தானே? அதாவது ஸ்கூல் விட்ட நேரங்கள் போக? இல்லைங்க சார், பியூட்டிஷியன். அப்படியா? ஆமா ஆமா. சூப்பர். 2 தொழில்? ஆமா, 2 தொழில். அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஈவினிங் டைம், சாட்டர்டே சண்டேஸ் அந்த மாதிரி டைம்ல எல்லாமே பார்லர் பாத்துக்கிறேன். அப்புறம் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இப்போ ஹவுஸ் வீட்லயும் சாப்பாடு செஞ்சு வீட்டுக்காரையும் பாத்துட்டு இருக்கிறேன். சரி, ஓகே. மத்த நேரங்கள்ல யாரு பியூட்டி பார்லர் தான் பாத்துப்பா? இல்ல, நான் மட்டும் தான் பாத்துக்கிறேங்க. ஓபன் பண்ணுவீங்க? ஆமா ஆமா, நான் பாத்துக்கிறப்ப மட்டும் தான் ஓபன் பண்ணுவேன். மத்த நேரத்துல ஓபன் பண்ண மாட்டேன். ஓகே. பேசிக்கா அப்பாயின்ட்மென்ட் பேசிஸ்ல உங்க கஸ்டமர்ஸ் இருக்காங்க? ஆமா ஆமா. என்ன காஞ்சிச்சா? காஞ்சிருச்சு. ஓகே. பூண்டு பேஸ்ட். நாங்க பூண்டு பேஸ்ட். சிக்கனுக்கு ஏத்த மாதிரி பூண்டு போட்டுக்கலாம். ஓகே. பூண்டு போட்டு நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் விடணும். இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் எடுத்து கொட்டிடுறோம். ஓகே. போன்லெஸ்ஸா இது? ஆமா, போன்லெஸ் தான் சார். ஓகே. பூண்டு வாசனையோட சிக்கன் ரெண்டும் சேர்ந்து செம்ம ஒரு சூப்பரான ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்றத தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நல்லா வதங்கணுமா இன்னும்? இல்ல, வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து சில்லி பவுடர் கொஞ்சம் எடுத்து போட்டு. ஓகே.
அப்புறம் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், சால்ட். போடவா? போடு. நீங்களே உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ போடு. சிக்கன் நீங்க செய்யற பக்கத்தே தெரியுது எவ்வளவு தூரம் செஞ்சு பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது அடிக்கடி வீட்டுல செய்யற ஒரு ரெசிபி அது. ஆமா ஆமா. அந்த ஒரு ஸ்டைலிஷ்னஸ் அண்ட் பிளஸ் அந்த பெர்ஃபெக்ஷன் பயங்கரமா இருக்கு. இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தண்ணி ஊத்தி கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணணும். வேக விடணும். இந்தாங்க. இப்போ ஃபுல்லா நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அது மூடி வச்சிடுறோம். எவ்வளவு நேரம் கொதிக்கணும்? ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம். சிக்கன் வேகிற அளவு நேரம் வரைக்கும். ஓகே. அடடா. குடுத்துருங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதானா? சிக்கன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ சில்லி சிக்கன் பவுடர் எடுத்து அதுல போட்டு நல்லா கிளறணும். எதுக்காக? அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சா? இன்னும் எதுக்கு சில்லி சிக்கன்லாம்? டேஸ்டுக்காக, ஃப்ளேவருக்காக. திருப்பி வேக விடணுமா இல்ல எப்படி? இல்ல இது இந்த ஆயிலே வந்துருங்க. ஓஹோ. இல்ல இதுக்கப்புறம் இந்த மசாலா பிரட்டிட்டு ஏதாவது ஃப்ரை பண்ண அந்த மாதிரி தனியா எடுத்து? இல்ல அது மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. இதுலயே போட்டு அப்படியே வேக வச்சிடுறது. ஓகே. மசாலா போய் எசன்ஸ் இறங்கணும் அவ்வளவுதான். போதுமா? போதும். வெந்துருச்சுங்க. அதான் இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வாசனை செம்மையா இருக்கு. கையில எடுத்து கொடுத்துருங்க. இந்தாங்க. ஓகே ரெடி ஆயிடுச்சு. என்ன பண்ண போறீங்க அடுத்ததா ஃபைனலா? ஃபைனலா வந்து கார்னிஷ் போடணும். ஓகே. கொத்தமல்லி போடணும். அதான் நான் பார்த்தேன். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி மூணும் ரொம்ப நேரம் சும்மாவே இருக்கேன்னு பார்த்தேன். இப்போ ஆனியன், டொமேட்டோ. ஓகே இப்போ நீங்க சாப்பிடலாமா? சாப்பிடலாம். தேங்க்யூ ஸோ மச். ஜெயம் உண்டாகட்டும். அந்த மாதிரி ஜெயந்தின்னு அழகா நீங்க உங்க பேருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு டிஷ் செஞ்சு காமிச்சிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தொடர்ந்து இன்னும் நிறைய பசங்களை பெரிய ஆளாக்குறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகேவா? நன்றி மேடம். நன்றி. கடாய் சிக்கன் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். கடாய் சிக்கன் செய்யறதுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்ச உடனே தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா ஓரளவுக்கு சூடான பிறகு பூண்டு பேஸ்ட்டை போட்டு பொன்னிறமா வதக்கிக்கோங்க. பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கு அப்புறம் சிக்கன் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சில்லி பவுடர், சால்ட் இதையும் போட்டு நல்லா வதங்க விடுங்க. இந்த சிக்கன் பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு தண்ணி ஊற்றி மூடி வச்சிருங்க. இப்போ ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வெந்த பிறகு எடுத்துட்டு சில்லி சிக்கன் பவுடர் போட்டுட்டு எகைன் ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் கிளறி விட்டு சிக்கனை வேக விட்டு எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வச்சு கார்னிஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சுட சுட கடாய் சிக்கன் ரெடி.